எவ்ரிஒன், நூன் டைமே கிளைமேட் சூப்பரா இருக்கு. நல்லா ரெய்னியா டார்க் கிளவுட்ஸோட. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடா சாத்து கூட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போறோம். அதுக்கு கடாயில ஆயில் ஹீட் பண்ணி ஃபுட் சைட் கட் பண்ண கத்திரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த கலருக்கு வரணும். இதை அப்படியே பிளேட்க்கு மாத்தி வச்சுட்டு அதே ஆயில்ல 15 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், இது நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில ஆயில் ஹீட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, இது எல்லாம் நல்லா வெந்ததும் இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போனதும் அரைச்சு வச்சிருக்க வெங்காய பேஸ்ட் சேர்த்திடலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே 3 to 4 மினிட்ஸ்க்கு வேகணும். ஆயில் பிரிஞ்சு வந்ததும் பொரிச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. ஃபைனலா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமா மல்லி இலை தூவி இறக்கிட்டு டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.